வெல்கம் டு யுவன் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 6 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 6 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு 8 - 4 - 5 3ங்கிற 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயும் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு I2 இந்த மூணு மேட்ரிக்ஸும் ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ரைட், ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? நம்மளுக்கு ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அதில் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன? ஆல்ரெடி நமக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஷார்ட் மெத்தட் என்ன? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸினுடைய லீடிங் டயகனலை பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே லீடிங் டயகனல் யாரெல்லாம் 8 3. அப்போ நம்ம அதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3 8. நெக்ஸ்ட்டு செகண்ட் டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சைன் ஆல்ரெடி என்ன சைனில் இருக்கோ அதை ஆப்போசிட் சைனில் மாற்றிக்கோங்க. இங்கே நம்மளுக்கு -4ல் இருக்கிறனால நான் +4 மாற்றிருக்கேன். அதே மாதிரி இங்கே -5ல் இருக்கிறனால அதை +5 மாற்றிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு தேவையான அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஏயையும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். ரைட், ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன? 8 - 4 - 5 3. அண்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன? 3 4 அண்டு 5 8. நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிடுங்க. செகண்ட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஆர்டரில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். எப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட் நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 3 8s are 24. நெக்ஸ்ட்டு 4 5s are 20. மைனஸில் இருக்கிறனால நம்மளுக்கு -20 கிடைக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு அதே ரோ வச்சு செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 4 8s are 32. நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 4 8s are 32. பட் மைனஸில் இருக்கிறனால -32ங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்குது? -5 3. அகெயின் ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்பர் -5, இங்கே ஃபஸ்ட் நம்பர் யார்? 3. அப்போ 5 3s are 15. மைனஸில் இருக்கிறனால -15. நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் என்ன? 3. இங்கே செகண்ட் நம்பர் 5. 3 5s are 15. ப்ளஸில் இருக்கிறனால +15. ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது சைனை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துருக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே ரோ செகண்ட் ரோ வச்சு செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணுறோம். -5 × 4 -5 4s are -20. நெக்ஸ்ட்டு 3 × 8 3 8s are 24. ரைட், நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு நம்பர் 24 - 20. 24லேருந்து 20 சப்ட்ராக்ட் பண்ணால் 4. அண்டு நெக்ஸ்ட்டு 32 - 32 0. அதே மாதிரி செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா -15 + 15 என்ன ஆயிரும்? 0. அடுத்தது -20 + 24. 24லேருந்து 20 சப்ட்ராக்ட் பண்ணாலும் 4 தான். ரைட், இதுதான் நம்மளுக்கு தேவையான ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ். அதாவது ஏயும் அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4004. இதை நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அட்ஜாயிண்ட் ஏங்கிற மேட்ரிக்ஸையும் ஏங்கிற மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸை எடுத்துக்கோங்க. அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ. அப்போ அட்ஜாயிண்ட் ஏங்கிற மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம். அட்ஜாயிண்ட் ஏங்கிற மேட்ரிக்ஸை என்ன? 3 4 5 8 3 4 5 8. நெக்ஸ்ட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸை நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏங்கிற மேட்ரிக்ஸ் யார்? 8 - 4 அண்டு -5 3. ரைட், நெக்ஸ்ட்டு அதே மாடலில் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்பர் யார்? இங்கே 3. இங்கே ஃபஸ்ட் நம்பர் 8. 3 8s are 24. நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் 4 5s are 20. அதே ரோ வச்சு நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 4s are -20. நெக்ஸ்ட்டு 4 3s are ஃபஸ்ட் நம்பர் என்ன நம்மளுக்கு? 3 4s are 12. 3 4s are 12. நெக்ஸ்ட்டு 4 3s are +12. ரைட், ஒவ்வொரு நம்பரையும் கரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும். ஒரு நம்பர் நம்மளுக்கு மிஸ் ஆனாலும் வேல்யூ மாறிடும். அண்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துக்கிங்க. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் யார்? 5. செகண்டு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு காலம் 8 - 5. அப்போ 5 8s are 40 -5 8s are 40. நெக்ஸ்ட்டு அதே ரோ வச்சு செகண்ட் காலம் 5 4s are 20 -20 அண்டு 8 3s are 24 +24. ரைட், இப்போ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்பர் என்ன? 24 - 20. 24லேருந்து
20 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 24லேருந்து 20 சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 4. அதே மாதிரி செகண்ட் நம்பர் எடுத்துட்டிங்கன்னா -12 + 12 -12 + 12 -12லேருந்து +12 சப்ட்ராக்ட் பண்ணாலும் 0. அகெயின் தேர்ட் நம்பர் என்ன நம்மளுக்கு 40 - 40 40லேருந்து 40 சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 0. அதே மாதிரி லாஸ்ட் நம்பர் -24 -20 + 24 -20 + 24 என்ன கிடைக்கும்? +4. ரைட். இதுதான் நம்மளுக்கு தேவையான அட்ஜாயிண்ட் ஆஃப் A இன்ட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ். அட்ஜாயிண்ட் ஆஃப் A இன்ட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ். இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு நமக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் A இன்ட்டு I2. டிட்டர்மினன்ட் A வேல்யூவை நம்ம I2ங்கிற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கணும், என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிட்டர்மினன்ட் ஆஃப் A. டிட்டர்மினன்ட் A எப்படி கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. ஏங்கிற மேட்ரிக்ஸ் யார்? 8 - 4 - 5 3. ரைட். 8 3s are 24. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா 8 3s are 24 - 5 4s are 20. ரைட். அப்போ 24லேருந்து 20 சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4. இப்போ நம்மளுக்கு தேவை என்ன? டிட்டர்மினன்ட் A இன்ட்டு I2. அப்போ டிட்டர்மினன்ட் A வேல்யூ 4. I2ங்கிற மேட்ரிக்ஸ் யார் அப்படின்னா 0 1 0 0 1. ரைட். இப்போ இந்த 4 நமக்கு அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கூட உண்டு மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 4 0 0 4. ரைட். இதுதான் நம்மளுக்கு தேவையான டிட்டர்மினன்ட் A இன்ட்டு I2ங்கிற மேட்ரிக்ஸ். இதை நம்ம ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிடுவோம். ரைட். இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1 2 3 மூணையுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்கும் பார்த்தீங்க? 4 0 0 4 4 0 0 4 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருக்கும். ரைட். அப்போ நம்ம இதை எடுத்து எழுத போகிறோம். அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 2 and 3 adjoint ஆஃப் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சது A இன்ட்டு adjoint ஆஃப் A. நெக்ஸ்ட்டு adjoint ஆஃப் A இன்ட்டு A இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் A இன்ட்டு I2. மூணுமே நம்மளுக்கு எப்படி இருக்குது? ஈக்குவல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.